ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் யூஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன், ஸோ எஸ்பெஷலி இன் டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றப்போ நம்ம நிறைய ட்ராக்ஸ், நிறைய டீம்ஸ் இருக்கும். ஸோ விண்டோஸ், லினக்ஸ், டேட்டாபேஸ், நெட்ஒர்க், ஸ்டோரேஜ், சிட்ரிக்ஸ், யூனோ இன்னும் நிறையா டீம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இயூசி. ஸோ நிறைய ட்ராக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டேல வந்து அவங்க என்ன மேனுவலாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, ஸோ இல்லை செமி ஆட்டோமேட்டடாக பண்ணுறாங்களோ, ஸோ அதை வந்து நம்ம எண்ட் டு எண்ட் இல்லை செமி ஆட்டோமேட்டடாக பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ பைத்தான் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாகவே ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுதான் மெயினாக நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம யூனோ நெக்ஸ்ட்டு 2-3 மந்த்ஸ் வந்து நம்மளுடைய கரிக்குலம், ஐ மீன் நம்ம என்ன லேர்ன் பண்ண போதோன்னா பைத்தான் ஆஸ் ஏ யூனோ ஸ்கிரிப்டிங் டூல் டு பர்ஃபார்ம் ஆட்டோமேஷன் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட். ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன ஆட்டோமேஷன் பண்ணுறோம், ஸோ அதுக்கு வந்து பைத்தான் எப்படிலாம் ஹெல்ப் ஆகுது, ஸோ அது சின்டாக்ஸ் எப்படி இருக்குது, லாஜிக் எப்படி பில்ட் பண்ணுறோம், ஸோ அது ஃபுல்லாக தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து டெவலப்மெண்ட் ஐடி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து சில ஃப்ரேம் ஒர்க்லாம் தேவைப்படும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் டைப் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு, ஸோ அதுபோல் டிஃப்ரெண்ட் வேலையும் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் வந்து இன்ஃப்ரா ஆட்டோமேஷன். ஸோ செகண்ட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சைடில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃப்ரா ஆட்டோமேஷன், ஸோ அதுதான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி ஸோ வெப் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து ஐடி டீமில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா ப்ராசஸிங், ஸோ அதில் யூஸ் ஆகும். ஸோ டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு நான் போடுறேன், பட் இது மெயினாக யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, டேட்டா அனலிஸ்ட் ரோல் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் ரோல். ஸோ அவங்க வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பிளாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு யூனோ டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ரெக்ரெஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஸோ அந்த டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மெயினாக இது யூஸ் பண்ணுறது வந்து நான் சொன்னபடி டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ஏஐ. ஸோ மெஷின் லேர்னிங்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஏஐ மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோபைலைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து கண்டென்ட்டு கோபைலைட், இல்லை சாட் ஜிபிடி, அதை போல் சில டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ என்ன பண்ணுன்னா நீங்களோட இன்புட்டு பேஸ் பண்ணி ஆல்ரெடி உள்ள கண்டென்ட் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது அகெயின் இஸ் டேட்டா ப்ராசஸிங். சரிங்களா. ஸோ அப்போ வந்து டேட்டா ப்ராசஸிங் அப்படின்றத ஜென்ரல் டேர்மாக சொல்கிறேன். பட் ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூனோ உங்களுக்கு வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணுற கோடாக இருக்கலாம், இல்லை வந்து ஹியூமன் ப்ராசஸ் பண்ணுற கோடாக. ஹியூமன் ப்ராசஸ்னால் இந்த பவர் பிஐலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மல்டிபிள் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி டேட்டா ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் அவங்களுடைய ரோல் எதாக இருக்கும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸும் பைத்தான் மூலமாக அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ எனி கொஸ்டின் சோஃபா? ரமேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ரமேஷ் கொஸ்டின் பண்ணலாம். ஓகே ஓகே. எனக்கு ஒரே கொஸ்டின் தான். நான் வந்து விஎம்ஆர் பிளாட்ஃபார்ம் இருக்கேன், விஎம்ஆர் விஸ்பிஎஸ், விஎம்ஆர் விசிஎஃப் பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டூல் வழியாக யூஸ் பண்ணணும். அதாவது விஆர்ஏ அண்ட் விஆர்ஓ, ஓகே, வியர்லெஸ் ஆட்டோமேஷன் அண்ட் வியர்லெஸ் ஆப்ரேஷன். இதில் வந்து ஜென்ரலாக வந்து பவர் ஷெல்லு இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் இது யூஸ் பண்ணி, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் பைத்தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. ஆனால் என்னோட இன்டென்ஷன் அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணலான்ற ஒரு தாட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கற்றுக்கிறதுக்கு பைத்தான் நாலேஜ் இருந்தால் மஸ்ட்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விஆர்ஓவில் கோடிங் எழுத முடியுமா?
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷனுக்கு? ஓகே. ஸோ ரியலைஸ் ஆட்டோமேஷன் அது ஆர்கஸ்ட்ரேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கஸ்ட்ரேஷனுடைய இன்பில்ட் ஸ்கிரிப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணினா அது இன்பில்ட்டாக பண்ணிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் விண்டோஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு அந்த விஆர்ஓவில் வந்து பவர்ஷெல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கான என் பாயிண்ட்ஸ் வந்து அதில் செட் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் ஷெல் ஸ்கிரிப்டிங்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது மூணும் வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குது. பட் அதை தாண்டி நீங்கள் பைத்தானோ யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ விஆர்ஏ 8 யூஸ் பண்ணுறீங்களா இல்லை பழைய வெர்ஷன்? இல்லை, விஆர்ஏ 8 தான். 8 தான். 8.14 யூஸ் பண்ணுறோம், 16 யூஸ் ஓகே. பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஓகே. பார்த்தோன்னா எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் தான். டே 0 ஆக்டிவிட்டி, டே 2 ஆக்டிவிட்டி அண்ட் டே என் ஆக்டிவிட்டி. அதாவது விஎம் லான்ச் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தோன்னா விஎம்மோட சைஸை வந்து பார்த்தோன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீகமிஷன் பண்ணுறது. இதான் மேஜராக வந்து பண்ணுவாங்க. ஓகே. அதை தாண்டி ஹார்ட் எங்கேஜ்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட டே டு டே ஆக்டிவிட்டி. நான் யூஸ்வலாக வந்து பவர் ஷெல்லில் பண்ணுறேன். நான் பைத்தானில் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறது தான் கேட்குறேன். பண்ணலாம். ஸோ இட் கேன் பி டன். ஸோ நீங்கள் எதெல்லாம் வந்து பவர் ஷெல் பேஸ் பண்ணி பண்ணுறீங்க இல்லை ஷெல் ஸ்கிரிப்டிங் பேஸ் பண்ணி பண்ணுறீங்களோ, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்பெசிஃபிக் ஓஎஸ் பேஸ் பண்ணி இல்லையா? ஸோ அப்போ பைத்தான் வந்து ஓஎஸ் இண்டிபெண்ட் ஆகும். ஸோ அது விண்டோஸாக இருந்தாலும் லினக்ஸாக இருந்தாலும் இல்லை மேக்காக இருந்தாலும் அது வேலை செய்யும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறது வந்து பைத்தான் மூலமும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நேட்டிவ் இப்போ விண்டோஸ்க்கு வந்து நேட்டிவ் வந்து விண்டோஸ், ஐ மீன் விண்டோஸ் ஓஎஸ்க்கு நேட்டிவ் வந்து பவர் ஷெல். ஸோ லினக்ஸ் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் நேட்டிவ் டூல். சரிங்களா? ஸோ பைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம் ஈஸியாக. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது விசென்டர்ஸில் உள்ள விஎம் மேனேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து சர்வரோட லைஃப் சைக்கிளான சர்வர் ப்ரொவிஷனிங்கு, அப்புறம் ஹார்டனிங் கான்ஃபிகரேஷன் அண்ட் டீகமிஷன், அதை போல் அதோட ஃபுல் லைஃப் சைக்கிள் மேனேஜ் பண்ணுறீங்க விஎம்மோடு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஆர்ஓ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் தனியாக பைத்தான் வச்சா நீங்கள் நிறையா பண்ணலாம். பட் விஆர்ஓலும் பைத்தான் கான்ஃபிகர் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ அதுவும் பாசிபிள் தான். அது கரெக்ட் தான். ஆனால் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட வந்து இப்போ ஐஎஸ்சி வச்சே பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து விசிஎஃப்ல வந்து ஆட்டோமேஷன் ஆப்ரேஷன்ன்ற காம்போனன்ட் வந்து முன்னாடி ஆப்ஷனலாக இருந்துச்சு, இப்போ மேண்டேட்டரி. சரிங்களா? கண்டிப்பாக அதை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஆர்ஏ ஆட்டோமேஷன் ஆர் விசிஎஃப் ஆப்ரேஷன் ஆட்டோமேஷன் அண்ட் விசிஎஃப் ஆப்ரேஷன், இந்த ரெண்டு தான் பண்ண சொல்கிறாங்க. ஸோ விசென்டர் அதுக்கப்புறம் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ வெர்ச்சுவல் மிஷின், இது மூணையும் வந்து மூணோட லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் டாஸ்க், இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். ஐடியா அதை பைத்தான் மூலமா பண்ண முடியும்னு ஒரு தாட்ல பாசிபிள் தான். வாட் எவர் நீங்க வந்து ஒரு விஸ்பியர் கிளையண்ட் கனெக்ட் பண்ணி அதுல போயிட்டு நீங்க வந்து டிஆர்எஸ் எனேபிள் பண்றது, இல்ல வந்து ஒரு மைக்ரேஷன் பண்றது, விமோஷன் பண்றது, ஸோ இதெல்லாம் நீங்க மேனுவலா பண்றீங்களோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சிபியூ அதிகமாயிடுச்சு அப்படின்றப்போ ஓஎஸ் லெவல்ல கிளீன் அப் மட்டும் பண்ணாம நீங்க வந்து விசென்டர் லெவல்ல போயிட்டு அதோட ரிசோர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, சிபியூ இல்ல மெமரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, டிஸ்க் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, அலோகேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து விசென்டர் டீம் வந்து மெயினாக பண்ணுவாங்க, ஓஎஸ் டீம் இல்லாமல். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் ஓஎஸ் இஸ் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் தான். எண்ட் டு எண்ட் அப்படின்றப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் மேனுவலாக பண்ணுறீங்க இல்லை மல்டிபிள் டீம்ஸோடைய ஒர்க் இருக்கோ அதை வந்து நீங்கள் சிங்கிள் சொல்யூஷனாகவே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் வந்து என்ன ஆக்சுவலாக பைத்தனோட அதாவது இன்டெகிரேஷன் கன்சோல் தான் இருக்குதா, அதை வச்சு பண்ணீங்களா இல்லை வேற ஏதாவது டூல் வச்சு பண்ணீங்களா? நார்மல் பைத்தன் நேட்டிவ் இதை வச்சு தான் பண்ணீங்களா? நான் சொல்கிறேன் ஆர்ஏ ஆட்டோமேஷன் சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி ஏதாவது டூல் வச்சு பண்ணீங்களா இல்லை ஜென்ரலாக வந்து கன்சோல் பைத்தான் நம்மளுடைய கன்சோல் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஸோ அதுலேருந்து நம்ம அதோட லாஜிக்லாம் லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த டூல்ஸும் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுற போல இருக்குது. பட் சில ஸ்கிரிப்டிங் வந்து ஐ வில் ஷோ. ஸோ அது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கூட கனெக்ட் பண்ணி ஏதாச்சும் க்ளவுட் ஃபார்மேஷனில் ஏதாச்சும் பண்ணணும், இல்லை அஷூரில் கனெக்ட் பண்ணி வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும், அஷூர் ரிசோர்ஸஸ் இருக்குல்லையா அது. ஸோ அதை போல் விசென்டரில் கனெக்ட் பண்ணி சம்திங் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த இன்டெகிரேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதில் எப்படி பண்ணலான்ற அந்த கோட் ஸ்னிப்பெட் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, ஓகே, இது அவுட் ஆஃப் சிலபஸ்னாலும் சரி, நீங்கள் பிஆர்ஓ மூலிமா ஏதாவது பண்ண எக்ஸாம்பிள், அதாவது சிம்பிள் டாஸ்க் இதை பண்ணுற மாதிரி கொஞ்சம்
எனக்கு ஓகே, ஷூர், ஷூர். ரிசோர்ஸே இல்லை, கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் கவர் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வந்து ரிசோர்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஷூர், ஷூர். ஏன்னா என்னோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மட்டும் தான், நான் வேற எதாவது புரிஞ்சது, டூல் யூஸ் புரிஞ்சது. பண்ணி பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே தேங்க்ஸ். ரமேஷ், புரிஞ்சது. ரமேஷ், நானும் ரமேஷ்மே ஆல்ரெடி வி ஹவ் ஒர்க் டுகெதர். ஓகே, ஸோ அதனால அவருடைய எக்ஸ்பர்டைஸ் எனக்கு தெரியும் விஎம்வேர். அண்ட் அகெயின், ஸோ நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் அவரும் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் விஎம்வேர்ல வந்து பிளென்டி ஆஃப் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காரு ரமேஷ். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓகே, ஒன்லி ஓகே. பைத்தன், ஈவன் பவர் ஷெல் யூஸ் பண்ணி அண்ட் நேட்டிவ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி விஆர்ஓலே ஒர்க் பண்ணியிருக்காரு. விஆர்ஓ நான் பண்றேங்க. ஆமா ஆமா. ஸோ விஆர்ஓலே ஓகே, அவர் ஓகே. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு, விஆர்ஏ யூஸ் பண்ணி. ஓகே, ஓகே, ஓகே. விஆர்ஓன்னும் போது அதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா விஎம்வேர் விரியலைஸ் உடைய ஆர்கஸ்ட்ரேஷன் as well as ஆட்டோமேஷன் பிளக்கினோட அது கொடுத்துருக்காங்க. இப்போ விஆர்ஓன்றதே வந்து ஆமாம், பாத்தீங்கன்னா அது ஆமாம். வந்து ஒரு பாலிகிளாட் ஸ்கிரிப்டிங் என்விரான்மெண்ட் தான் அதை சொல்லுவாங்க. வேணசே பாலிகிளாட் அப்படின்னும் போது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரன் டைம் வச்சு நீங்க வந்து அதுல ஆக்ஷன்ஸை வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இது இன்பில்ட்டா அவர் சொன்ன மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க, அண்ட் தென் பைத்தன் யூஸ் பண்ணலாம், பவர் ஷெல் யூஸ் பண்ணலாம், நோட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரன் டைம் என்விரான்மெண்ட் ஃபெமிலியரோ அதை வந்து நீங்க அப்படியே டைரக்டா அதுல ஒரு டிபெண்டன்சிஸ், அது பிஐபின்னு சொல்லுவோம்ல, பிப்பை வந்து ஆட் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஎம்வேருக்கே வந்து பிஒய் விஓஎம்ஐன்னு சொல்லி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இப்போ அஷூர் என்விரான்மெண்ட்டுக்கு வேற ஒரு மாதிரியான டிபெண்டன்சிஸ் இருக்கும், ஏடபிள்யூஎஸ்க்கு ஒரு டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ அந்த டிபெண்டன்சிஸை நம்ம ஆட் பண்ணிட்டு டைரக்டா நம்ம வந்து பைத்தானுடைய இந்த ஆக்டிவிட்டிஸ், இப்போ நீங்க சொன்ன டே 1 டே 2 ஆக்டிவிட்டிஸ் வந்து விஎம் கிரியேட் பண்றது, அதை மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றது எல்லாமே ஸ்கிரிப்டபிள் டாஸ்கா நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இது ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு விஆர்ஏக்குள்ளே வந்து ஒரு பைத்தான் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க எழுதின ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணிட்டு அதை இன்புட் நம்ம இப்போ நெப்போலியன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அதுல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி கண்டெக்ஸ்ட் எழுதுறது, எப்படி வந்து நம்ம லாஜிக்கை பில்ட் பண்றது, எப்படி அதுல இன்புட்ஸ் கொடுத்து அதை அவுட்புட்டா எடுக்கிறது அப்படின்றது தான் நமக்கு ஓவரால் அந்த ஆக்டிவிட்டி. அங்கதான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். பட் வேறஸ் வந்து ஒரு 1 or 2 யூஸ் கேசஸ் நீங்க இப்போ மேபி செஷன்ல வந்து இன்கேஸ் நம்மளுக்கு லேப் இருக்கு அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட மேபி நீங்க ஆல்மோஸ்ட் 15-17 இயர்ஸா வந்து விஎம்வேர்ல இருக்கீங்க. ஸோ அப்படின்னும் போது உங்கள்கிட்ட இன்கேஸ் ஏதாவது சின்ன விஎம்வேர் என்விரான்மெண்ட் அப்படி இருக்குன்னா நம்ம அதுல ட்ரை பண்ணிட்டு இங்க வந்து டெமோ வேணா வந்து காமிக்கலாம், ஒரு 1 or 2 யூஸ் கேசஸ். ஓகே, பட் ஆனா வந்து 100% வந்து விஎம்வேர் உடைய விரியலைஸ் ஆபரேஷன்ஸ்ல வந்து இன்பில்ட்டாவே வந்து பைத்தன் லைப்ரரிஸ் இருக்கு. நீங்க அதுல வந்து ரெஸ்ட் கிளையண்ட்டை யூஸ் பண்ணி பைத்தன் என்விரான்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்க மற்ற விஎம்வேர் உடைய ஏரியா ஆட்டோமேஷனா இருக்கலாம், ஆர் அது ஏரியா ஆட்டோமேஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெஸ்ட் ஏபிஐ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இதுல வந்து நீங்க ஸ்வாகர் லேண்டிங் ஜோன்ல போயிட்டு பைத்தனுடைய பிளகின்ஸ், பைத்தனுடைய அசம்பிளர் அதை வந்து அங்க ரன் பண்ணி கால் பண்ண முடியும். அதாவது விஎம்ஆரோட விஸ்பியர் என்விரான்மெண்ட்டோ இல்லை விசிஎஃப்இயோ உங்களால கால் பண்ண முடியும். அண்ட் விஎம்வேரே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆட்டோமேஷன் பண்றதுக்கு பைத்தனுடைய எஸ்டிகேவே கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்க விஎம்வேரோடைய விசென்டர் ஆப்ரேஷன்ஸ் கன்சோல்ல போனீங்க அப்படின்னா அங்கிருந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் விஆர்ஓடைய பைத்தன் இது. வித் தட் செட், அவருக்கு வந்து பிளென்டி ஆஃப் விஎம்வேர் எக்ஸ்போஜர் இருக்கு, நெப்போலியனுக்கும் ரமேஷ். அவர் வந்து விஆர்ஏ எல்லாம் எக்ஸ்டென்சிவ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு லைவா வந்து ஏதாவது கன்சல்டிங் சப்போர்ட் வேணுனாலும் ஹி கேன் ப்ரொவைட் இட். பட் நம்மளுடைய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஜென்ரலா ஒரு பைத்தன் பிகினரா நீங்க வரீங்க அப்படின்னா எப்படி நம்ம பைத்தனுடைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எழுத முடியும். அண்ட் இது மெயின்லி ஆஸ் யூ செட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் ஆஸ்பெக்ட்ல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லாஜிக்கை திங்க் பண்ணி அதை ஸ்கிரிப்டா மாத்துறோம். அண்ட் அந்த ஸ்கிரிப்டை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நம்மளுடைய லோக்கல் மெஷின்ல நம்ம எழுதலாம். இதுக்கு தனியா எக்ஸ்பிளிசிட் இந்த நம்ம விஆர்ஏ மாதிரி டூல்ஸ் மேண்டேட்டரி கிடையாது. இருந்தா அது வந்து அந்த டூலை எக்ஸிக்யூட் பண்ற இடம் தான், அது ரன் டைம் என்விரான்மெண்ட் தான் அது. வேறஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைத்தனுடைய கோட் வந்து தனியா தான் எழுதுவோம். அது ஏடபிள்யூஎஸ்ல இருந்தாலும் சரி, அஷூர்ல இருந்தாலும் சரி, ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா, ஒரு எஸ்ஆர்இ இன்ஜினியரா, ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம லோக்கல் மெஷின்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ கரண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல வந்து நிறைய கோபைலட் மாதிரியான ஜெமினி மாதிரியான டூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிருக்கு. பட் அந்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேசிக் பைத்தன் கோடை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஃப்ளோ வந்து இந்த கோடு கொண்டு போகணும், அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாதான். இப்போ ஆனால் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை வந்து ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அந்த டூலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கும் நாலேஜ் இருக்கணும், நமக்கும் ஸ்கில் இருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறோம், இப்போ அந்த கோடோடைய ஒரு பேசிக் அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருந்தா தான் நமக்கு வந்து நம்ம எழுதின ஃபங்க்ஷனோ சரி, நம்ம எழுதின கால் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸோ, கால் பண்ணுற கிளாஸஸோ, மாடியூல்ஸோ வந்து எங்கே கால் ஆகுது, என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்றது வந்து நம்மளால கோரிலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ விஎம்வேர் ஆஸ்பெக்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்
ரமேஷ் டு சரி ஆன்சர் சரி. யுவர் கொஸ்டின். நான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன சின்ன சினாரியோ வச்சிருக்கேன் சரி, ஆல்ரெடி. ஃபைன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிடையாது, ஒரு மிட் லெவலில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து விஆர்ஓவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஏதாவது எனக்கு வந்து ஹெல்ப் வேணும், இல்லை வேற ஏதாவது ஷூர், இது ஷூர். பண்ணணும்னா கொஞ்சம் ஹெல்ப் நோ பண்ணுங்க. ப்ராப்ளம், நோ எனக்கு என்னோட ப்ராப்ளம். இன்டென்ஷனே அதான், அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டுட். அதே மாதிரி இப்ப இந்த செஷனுக்கு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு பர்ட்டிகுலர் டெக்னாலஜியோ பேஸ் பண்ணி வரமாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து டேட்டாபேஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க. ஒரு சில பேர் வந்து விண்டோஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரலாம். லினக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுக்கு ஃபெமிலியரான பிளாட்ஃபார்ம் இருக்கும். மேபி சில பேர் கிளவுட்லயே வந்து அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இப்போ இந்த கோர்ஸ் வந்து பிரைமரிலி ஆட்டோமேஷன். ஓகே, அது வந்து நீங்க எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எந்த மாதிரியான ப்ராடக்ட் பிளாட்ஃபார்ம் எது வேணா இருக்கலாம். இட் இஸ் லைக் அக்னாஸ்டிக். நம்மளுடைய செஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டியை வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட், அதாவது ஹியூமன் வந்து மேனுவலா பண்ணக்கூடிய டாஸ்க், அது வந்து ஆல்ரெடி செமி ஆட்டோமேட்டடா இருக்கலாம், இல்ல ஃபுல்லி மேனுவலா இருக்கலாம். அந்த டாஸ்க்கை வந்து நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணி என்னென்ன பண்றாங்க, எப்படி அதை கால் பண்றாங்கன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நம்ம இங்க கோடா எழுதி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ அதுதான். ஸோ இட் நீ நாட் பி லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டோ ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து எடுத்தோடனே அப்படி போனோம்னா அது வந்து நமக்கு நம்மளுடைய லேர்னிங்கை வந்து ஸ்டாப் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த ஃபண்டமெண்டல் லேர்னிங் வந்து நம்ம ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் பார்க்க மாட்டோம். ஸோ இப்போ அந்த அது பார்க்கணும். ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் விஎம்ஆர் அதனால நான் சொல்றேன், அதான் சொல்றேன். நான் ஸ்பெசிஃபிக்காவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் வச்சு பண்றதுக்கு மட்டும் நான் அது ஆக்சுவலாக முடியாது. ஆட்டோமேஷன் போனா நீங்க மல்டிபிள் இது டொமைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணலாம். எந்தோடு வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆர்ன்றதால நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்கறேன். ஆனா இந்த கோர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி விஎம்ஆர்ன்றது அது நான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாம்பிள், அதாவது இதை லேர்ன் பண்ணிட்டு நான் என்னோட பிளாட்ஃபார்ம்ல எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நான் ரீச் பண்றேன். சரிங்க. அடுத்து சிவா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சிவா, क्वेश्चन என்ன கேளுங்க. எஸ் நெப்போலியன், இப்போ என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? கேக்குது சிவா, சொல்லுங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து ஏஐ சைடு சொன்னீங்கல்ல, இப்போ வந்து N8 மாதிரி இல்லாம டிராகன் டிராப் இல்லாம நம்மளாவும் ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்றதுனா பைத்தான் வச்சு ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது பத்தி எதுனா லைட்டா ஒரு இன்ட்ரோ மாதிரி டச் பண்ணுவீங்களா, இல்ல வந்து அது நம்ம வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்ணி? ஸோ ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் வெரி பிகினிங். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டிங், வேற ஸ்கிரிப்டிங்கே உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் எடுத்திங் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அஸ் எ பிகினராக நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் கற்றுக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லேருந்து தான் எடுத்ததுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பைத்தான்னா என்ன, அது வந்து சின்டாக்ஸ் எப்படி இருக்கு, அதில் கண்டிஷன் எப்படி எழுதணும், லூப்பிங்லாம் எப்படி எழுதணும், அது எதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்படி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஓவர் தி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் மீடியம் இல்லை அட்வான்ஸ்டாக போகும். ஸோ அதுக்கப்புறம் மாடியூல்ஸ்னால் என்ன, அந்த மாடியூல்ஸ் வந்து நம்ம வந்து சில மாடியூல்ஸ் பார்ப்போம், பேசிக் மாடியூல்ஸு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏஐ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா அது அகைன் வந்து அது பைத்தான் மாடியூல் தான். ஸோ அது வந்து ஒரு ஸ்கேட்டர் பண்ணுறதுக்கு, இல்லை கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன், இல்லை டேட்டாவை எடுத்து அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ அதுதான் பண்ண போகுது. அது வந்து இன்பில்ட் பைத்தான் மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மிஷின் லேர்னிங் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பேசிக் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த பைத்தான் மாடியூலில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி லாஜிக்கை பில்ட் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத கற்றுப்பீங்க. சரிங்க. ஸோ அட் தி எண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கிட்டிங்கன்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் எனிதிங். ஸோ நீங்கள் வந்து ஏஐ பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை எது ஃபைல் ப்ராசஸிங் எனிதிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாலேஜ். கார்த்திக், go ahead. கார்த்திக் அடுத்தது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஹாய், நான் கார்த்திக். சொல்லுங்க கார்த்திக். இது பைத்தான் வந்து இஸ் இட் அ யூனிவர்சல் டூல்? ஐ மீன் எதுக்கு வேணாலும் ஆட்டோமேஷன் பண்ணலாங்கிற சிச்சுவேஷன் வருமா? ஐ மீன் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் பத்தி மட்டும் பேசணும். பட் மை மோட்டிவ் என்ன நினைக்கிறேன்னா அதை ஆட்டோமேட் பண்ற அளவுக்கு இதுல நம்ம கோர்ஸ்ல கவர் பண்ற மாதிரி வருமா, இல்ல ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் மட்டும் பண்ண போறோமா? ஏன்னா இப்போ அவரு நான் ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்கு முன்னாடியே எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டான் சொன்ன மாதிரி ஏஐ, கூகுள் ஏஐ அது எதுல இருந்தாலும் நம்ம என்ன ஸ்கிரிப்ட் வேணும்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் டைப் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் ஆல் தி ஸ்கிரிப்ட்ஸ். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அது எங்க போய் எங்க ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும்.
பட் இந்த கேஸ்ல ஆர் வி கோயிங் டு யூஸ் எல்லா இதுவுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸல் ஒர்க் பண்றேன், இல்ல ஒரு சேஞ்ச் ஒரு வேற ஒரு டூலோட இதை இன்டகிரேட் பண்றேன், அந்த இன்டகிரேட் பண்றதுக்கு என்ன தேவை அந்த மாதிரி பார்ப்போமா இல்லை? ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக், ஸோ நவடேஸ் வந்து சாட் ஜிபிடிலேருந்து கோபைலட்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ வெர்ஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுடைய ப்ராம்ப்டிங் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடு வந்துடும். பட் டு பி ஃப்ராங்க், அந்த கோடு வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் ஆகுதா, 100% கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் சே நோ. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா அது வந்து 60% தான் டில் நவ் வந்து ஒரு கரெக்டான டேட்டா கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப அதில் கேட்டிங்கன்னா அது வந்து இன்கரெக்ட் டேட்டா கொடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய என்வரன்மெண்ட்டில் ரன் பண்ணுறப்போ டெஃபினட்டாக அது வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது சம்டைம். இட்ஸ் நாட் ஆல்வேஸ், சம்டைம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன மெயினாக தேவைன்னா நீங்கள் வந்து கோடிங் வந்து டெவலப்பர்ஸ் இல்லாமல் யார் வேணாலும் கோடு எடுத்துடலாம் நவடேஸ். ஸோ அது வந்து கிடைச்சிடும். ஆனால் அந்த கோடு வந்து என்ன பண்ணுது அப்படின்றத வந்து லைன் பை லைனாக நீங்கள் பார்த்துட்டு அதை வேலிடேட் பண்ணிட்டு உங்களுடைய என்வரன்மெண்ட்டுக்கு உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோடை வந்து நீங்கள் ரன் பண்ணி உங்கள் என்வரன்மெண்ட்டில் ரன் பண்ணுறதுக்கான பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிஷன் நடக்குது, இங்கே லூப்பிங் நடக்குது, ஸோ இங்கே வந்து இந்த வேரியபிள் போட்டிருக்காங்க, ஸோ இந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப்பாக அதுக்கு எடுத்ததுக்கு, ஸோ அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஸோ அந்த லாஜிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூவும் வராது. இன்னொன்று வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கோட் ஸ்னிப்பட் அப்படின்றது வந்து அதுலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணுற போல இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் நவுலேருந்து ஒரு டிக்கெட் எடுத்து வேலிடேட் பண்ணுறீங்க, வேலிடேட் பண்ணிவிட்டு அதில் வந்து சிபியூ ஹையாக இருக்குது அப்படின்னா அது எந்த சர்வரில் ஹையாக இருக்கோ அந்த சர்வர் கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த சர்வரில் போயிட்டு நீங்கள் ஒரிஜினலாக எந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமாக சிபியூ மெமரி யூட்டிலைஸ் பண்ணுதுன்னு செக் பண்ணுறீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் செக் பண்ணுறீங்க, திரும்பவும் வந்து அந்த லெவல் த்ரெஷோல்டு வந்து கம்மியாயிடுச்சு. அண்ட் தென் டிக்கெட்டில் போயிட்டு நீங்கள் ஒர்க் நோட்ஸ் அப்டேட் பண்ணுறீங்க, ஸ்டேட்டஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. இட்ஸ் ஏ கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் ஆஃப் சிங்கிள் டிக்கெட் இல்லையா? டிக்கெட் மானிட்டரிங் பண்ணி அந்த பர்டிகுலர் இஷ்யூவை வந்து சார்ட் அவுட் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்றப்போ இதை நீங்கள் ப்ராம்ப்டிங்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொடுக்குற கோடு வந்து உங்களுக்கு 100% வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனும் அந்த சர்வீஸ் நவ் இன்டகிரேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓஎஸ்ல இன்டகிரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் நவ்வில் வந்து அது எப்படி அப்டேட் ஆகுது, அந்த ஃபீல்டெல்லாம் கரெக்டான ஃபீல்டு தானா, ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த இன்டகிரேஷன் எல்லாம் எனி ஒன் ஆர் டூ டூல்ஸ் இதில் பார்ப்போமா? இப்போ கண்டிப்பாக. ஸோ நமக்கு வந்து ஏபிஐ மேனேஜ்மெண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் பார்ப்போம். ஸோ அப்போ ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சர்வீஸ் நோவோ இல்லை பிஎம்சி ரெமடியோ இல்லை சம் அதர் டூ அப்ளிகேஷன்ஸை வந்து ஏபிஐ மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத லேர்ன் பண்ணுவோம். ஷூர், தேங்க்யூ. Alright. So any other questions? Alright. So ஸ்டாண்ட் சொன்னபடி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட் டீம்ஸ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம எடுப்போம். ஜென்ரல் மீன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஸ்க்ராச். இப்போ பிகினர், இப்போ வந்து டெவலப்மெண்ட்டே தெரியாதவங்க இல்லை பைத்தான் என்ன தெரியாதவங்களுக்கு பைத்தான் என்ன அப்படின்ற அந்த வெரி பேசிக்ஸ்லேருந்து தான் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ சில பேர் ஆல்ரெடி பைத்தான் யூஸ் பண்ணுறதுக்குலாம் பேசிக் தெரிஞ்சிருக்கு அப்படின்றப்ப அவங்களுக்கு இது ரெஃப்ரெஷிங் செஷன் போல இருக்கலாம். ஸோ லேட்டராக வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது அவங்களுக்கு நியூ டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டூல்ஸு இல்லை ஸ்பெசிஃபிக் ஆர்கஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ்டு கவர் பண்ணுறப்போ அதில் எப்படி பண்ணுறாங்கன்ற அந்த அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம விஆர்ஏ, விஆர்ஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் டூல், அது ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்ஸ். ஸோ இதில் நிறையா இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் 3 மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். பட் வி ஹேவ் 8 to 9 டூல்ஸ் மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் டூல். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஏன் ஸ்கிரிப்டிங் மெயினாக பார்க்குறோம் பைத்தான் எஸ் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஒரு அப்ளிகேஷன் லெவலில், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்ஸ் இஸ் அன் அப்ளிகேஷன் இல்லையா, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் இல்லை, இந்த எலமெண்ட்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே வந்து ஸ்கிரிப்டிங் தான் இருக்கும். இதை பவர் ஷெல், பேஷ் ஷெல், ஷெல் ஸ்கிரிப்டிங், பைத்தான், பேர்ல், ஸோ இந்த போல ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இது எல்லா ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்ஸும் ஸ்கிரிப்டிங்கை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுற போல தான் இருக்கும் அந்த சுச்சுவேஷனில். ஸோ இது வந்து லைசன்ஸ் பேஸ்டு டூல்ன்றதுனால நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, பைத்தான் லேர்ன் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஆட்டோமேட். ஸோ அப்போ பைத்தானை யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் போட்டிங்கன்னா எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த டூல் வந்து உங்களுடைய என்டையர் ஸ்டாக்கையுமே வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். என்டையர் ஸ்டாக்னா ஏடி கனெக்ட் பண்ணிருக்கோம், கிளவுடு கனெக்ட் பண்ணிருக்கோம், விசென்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ வந்து உங்களுடைய இன்வென்ட்ரி எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிருக்கோம், எல்லா டூல்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதனால நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் அந்த பைத்தான் கூட ரன் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் பைத்தான் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது வந்து அந்த டூல்லேருந்து பண்ணுறீங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும், கனெக்டிவிட்டிலேருந்து எல்லாத்தையும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுதான். மற்றபடி நீங்கள் லேர்ன் பண்ணுற அந்த பேசிக்கு சின்டாக்ஸு, லாஜிக்கு, ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் நம்ம லேர்ன் பண்ணுறது வந்து அப்ளிகேஷன் வைஸில் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்மளுடைய மிஷின், நம்மளுடைய லேப்டாப்பில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அதே தான் நம்ம அங்கே போட போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆக போகுது. ஓகே, எனி அதர் கொஸ்டின்? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன்றப்போ மோஸ்ட்லி தியரி தான் இருக்கும். ஸோ பவர் ஷெல்னா என்ன, ஸோ பவர் ஷெல்ல இருந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஸோ அது என்ன வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன், ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ், ஸோ எடிட்டர் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எடிட்டர் வந்து எப்படி ரன் பண்ணுறாங்க, ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே, ஸோ அதில் வந்து நம்ம பைத்தான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கமெண்ட்ஸ்னால் என்ன, ஸோ மல்டிலைன் கமெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, ஸோ டேட்டா டைப்ஸு வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஸ்கிரிப்டிங் 1 லைன் 2 லைன், ஸோ அதை போல் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ டூப்பிள்ஸ்னால் என்ன, ஸோ இது டூப்பிள்ஸ்ன்றது பவர் ஷெல் அதிலலாம் இருக்காது. ஸோ பைத்தானில் வந்து டூப்பிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பில்டின் ஃபங்க்ஷன்னா என்ன, ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் 2-3 கீவேர்டு இருக்குது. ஸோ பிரேக்கு, கண்டினியூ அப்படின்றது. ஸோ அது லாஜிக், எந்த லாஜிக்கு எந்த கீவேர்டு அப்ளை பண்ணுறது அப்படின்ற சினாரியோலாம் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தியரி ப்ளஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்ப்போம். அண்ட் தென் இது நான் ஒன்ஸ் வந்து நான் டெமோ காமிச்சோன்னா நீங்கள் உங்களுடைய சைடில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ நம்ம லைவாகவே வந்து நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒர்க் ஆகலை, சம் லாஜிக் மிஸ்டேக்கில் சின்டாக்ஸ் மிஸ்டேக்னா நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்போ ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இப்போ ஒரு இன்புட்டில் ஃபைல்லேருந்து நம்ம சர்வர் லிஸ்ட்டை எப்படி வாங்குறது, இல்லை வந்து ஒரு அவுட்புட்டை வந்து ஃபைலுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, ஸோ ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், ரீட், ரைட், ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் ஊப்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஊப்ஸ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, மெத்தட்ஸ்னால் என்ன, ஸோ அதில் வந்து எப்படி ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறது, மெத்தடை கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம். ஸோ கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், ஸோ அதனால் என்ன, ஸோ ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தானை வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுவும் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணி யூஸ் கேசஸ் பார்ப்போம். பட் இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதையே வந்து நீங்கள் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஐஎம்எல் அந்த இதுக்கு இல்லையா, ஸோ டேட்டா ப்ராசஸிங், ஸோ அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் தான்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா ஃபங்க்ஷன் என்ன, ஸோ பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, ஸோ அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேஷன் அப்படின்றப்போ வந்து லாகிங்ன்றது முக்கியமானது. ஸோ லாகிங் அப்படின்றப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் உங்கள் டீமுக்கு கொடுக்குறீங்கன்னா, ஸோ யார் ரன் பண்ணுறாங்க, அதோட இன்புட் என்ன, என்ன ப்ராசஸ் ஆச்சு, என்ன அவுட்புட் ஜென்ரேட் ஆச்சு, அந்த அந்த டைம் ஸ்டாம்போட கேப்சர் பண்ணணும். ஸோ சப்போஸ் வந்து இது மேனுவலாக பண்ணுறாங்க, ஐ மீன் ஆட்டோமேஷனில் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஆடிட் பேஸ் பண்ணி யார் எக்ஸிக்யூட் பண்ணது, என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம ஆடிட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாகிங்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ அப்போ வந்து ஒரு இஷ்யூ நடக்க அந்த டேட்டா வந்து தப்பாக இருக்கும் அப்படின்றப்போ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ அதை எப்படி அந்த எரரை வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இங்கே பவர்ஷெல்லில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பைத்தானில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கீவேர்ட்ஸ். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு பைத்தான் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். அட்வான்ஸ்ன்றப்போ வந்து மல்டிபிள் சர்வர்ஸை கனெக்ட் பண்ணுறது, ஸோ அதுலேருந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது, ஸோ ஜியூஐ பெர்ஸ்பெக்டிவில் வந்து எப்படி டேட்டா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, ஸோ இது ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, ஸோ ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி இருக்கும், ஸோ டேட்டா பேஸில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறாங்க, ஸோ ஏபிஐ மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்போ இது எல்லாமே அட்வான்ஸ்டுன்றது நீங்கள் இண்டிவிஜுவல் மெஷின் இல்லாமல் மல்டிபிள் மெஷின்ஸ், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸு, மல்டிபிள் டேட்டா பேஸு இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ கனெக்ட் பண்ணி அதில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ஸோ சர்வீஸ் நவ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஸோ அது ஃபுல்லாகவே வந்து மாடல் 7லேருந்து கவர் ஆகும். அண்ட் தென் பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸு, ஸோ அதுக்கப்புறம் ரியல் டைம் யூஸ் கேசஸ் அப்படின்றப்போ வந்து நம்ம நிறைய யூஸ் கேசஸ் இருக்கும். ஸோ அது டொமைன் ட்ராக் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ட்ராக் வைஸ் அப்படின்னா விண்டோஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் டேட்டா எடுக்கணும், ஸோ அப்படின்றப்ப பேட்ச் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட்டட் பேட்சஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், அதுபோல் பேட்ச் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் கேசஸ் பார்ப்போம் லேட்டராக. அண்ட் தென் ஏடி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம டேட்டா எப்படி ஃபெச் பண்ணுறது, ஸோ ஈவெண்ட் லாக் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து எப்படி டேட்டா ஃபெச் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் லினக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து லினக்ஸில் வந்து எப்படி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் லாக் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறது, ஸோ அந்த எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம். ஸோ அது போல் இன்னும் ஃபியூ ட்ராக்ஸுக்கு வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் கேசஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அலாங் வித் த க்ளவுட். ஸோ க்ளவுடு, விஎம்ஏர், ஸோ அதுலேயும் சில யூஸ் கேசஸ் இருக்குது, ஸோ அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா கண்டென்ட் பேஸ் பண்ணி? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் அதுக்கு ரிலேட்டடாக யூஸ் கேசஸ் பார்ப்போம், சரிங்களா? எப்படி என்ன பாலாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, ஸோ அவரு ஓகே. யா பாலாஜி ப்ளீஸ். இப்போ நான் இப்போ ஏடபிள்யூஎஸ் கிளவுட் இன்ஜினியராக இருக்கேன். இப்போ பைத்தான் எங்கெங்க நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த ஏடபிள்யூஎஸ் கிளவுட் இன்ஜினியரில்? ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து கிளவுட் ஃபார்மேஷன், ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? கிளவுட் ஃபார்மேஷன் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, மேனுவலாக தான் பண்ணிட்டு இருக்கோம் சர்வர் பில்ட் பண்ணுறதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளவுட் ஃபார்மேஷன் அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஐசிடி பைப்லைன் ரிலேட்டடாக நீங்கள் ஏடபிள்யூஎஸ் ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஆட்டோமேட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்றீங்களா? ஆமாம், பைத்தான் மூலமாகவே நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அஷூர் டெவாப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை போல் வந்து ஏடபிள்யூஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவாப்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறையா ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து இந்த ரிசோர்ஸில் மேனேஜ் பண்ணோம் இல்லையா, ரிசோர்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறீங்களா? EC2 இன்ஸ்டன்ஸ், ஆமாம் ஆமாம். ஸோ அது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸில் மேனேஜ் பண்ணுவீங்க. ஆமாம். ஸோ அதிலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, அதுதான் நம்ம மேனுவலாக பண்ணாமல் ஸ்கிரிப்ட் வழியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே, ஆமாம் கரெக்ட். ஸோ எதெல்லாம் நீங்கள் மேனுவல் ப்ராசஸாக பண்ணுறீங்களோ, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா க்ளவுடுமே வந்து உங்களுக்கு பைத்தான் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நிறையா இருக்கும். ஸோ எல்லா க்ளவுட் வெண்டாஸும், ஸோ ஜிசிபி, அஷூர், ஸோ ஏடபிள்யூஎஸ், ஆரக்கிள், ஸோ எல்லாருமே வந்து நிறையா பைத்தான் மாடியூல்ஸ் இருக்குது.
ஸோ அந்த இப்போ பைத்தான் க்ளவுட் மாடியூல்ஸ் யூஸ் ஃபார்மேஷன் வந்து பண்ணி அதில் நம்ம மேனுவலாக ரிலேட்டட் டு நம்ம டெராஃபார்ம் இருக்கும்ல, அதே மாதிரி பைத்தான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன். டெராஃபார்ம் ரீப்ளேஸ் பைத்தான். இல்லை ஸோ நீங்கள் க்ளவுட் ஃபார்மேஷன்லேருந்து நீங்கள் பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து கால் பண்ணி பண்ணுற போல இருக்கும். இப்போ ஜென்கின்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்ஸ் இன்டெகிரேஷன் டூல், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல் இல்லையா? ஸோ அப்போ இந்த இன்டெகிரேஷன் டூல்லேருந்து நீங்கள் யூனோ ஸோ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டிங்கை கால் பண்ணி அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ உங்களோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, பர்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஆல் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம 100% யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி நீங்கள் AWS என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதால இப்போ மோஸ்ட் ஆஃப் த லேம்டா ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா, அது போட்டோ 3 வச்சு தான் எழுதுவாங்க. அந்த போட்டோ 3ன்றது இட்ஸ் நத்திங் பட் பைத்தானுடைய லைப்ரரி தான் அது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அஷூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷூர் SDK ஃபார் பைத்தான் இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. கூகுள் கிளவுட்லையுமே கூகுள் கிளவுட் லைப்ரரி வந்து பைத்தான் லைப்ரரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைத்தான்ன்றது வந்து இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ். அண்ட் இப்போ நெப்போலியன் கிளாரிஃபை பண்ண மாதிரி இந்த பைத்தான்ன்றது எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெராஃபார்ம் வந்து அதோடைய பர்பஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஒரு ப்ரொவிஷன் பண்றதுக்கு கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல். பட் பைத்தானை வந்து அங்க ப்ரொவிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா யூஸ் பண்ணலாம். பட் வந்து இது வந்து பர்பஸ் பில்ட் டூல் கிடையாது. இப்போ நீங்க தான் டெவலப் பண்ணணும். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில வந்து டெராஃபார்ம் மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாரு ஜென்கின்ஸ் மாதிரி CI பைப்லைனை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு இல்ல சில ஒர்க் ஃப்ளோ ஹேண்டில் பண்றதுக்கு ஆல்ரெடி ரெடிமேடா டூல் இருக்கு அப்படின்னா அந்த டூல் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். பட் இன்கேஸ் வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து உங்களை ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து ஆட்டோமேட் பண்ண சொல்றாங்க, நீங்க வந்து எழுதுறீங்க அப்படின்னா நீங்க எழுதலாம் டூல். பட் இண்டஸ்ட்ரியில எது பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ கண்டிப்பா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெர்ஸ்பெக்டிவ், அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து 80% வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணலாம். பட் சில பர்பஸ் பில்ட் டூல் இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த பர்பஸ் பில்ட் டூல் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சிபிள் இருக்கு, பவர் ஷெல் இருக்கு, ஷெல் ஸ்கிரிப்டிங் இருக்கு, டெராஃபார்ம் இருக்கு. இந்த டூல்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் நேட்டிவா கொண்டு வராங்க. இப்போ பவர் ஷெல் எடுத்துட்டீங்கன்னா விண்டோஸ்ல அதுதான் பிரைமரி சாய்ஸ், லினக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷெல் ஸ்கிரிப்டிங் பிரைமரி சாய்ஸ். ஸோ எந்த என்விரான்மெண்ட்ல வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு, மல்டிபிள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கு, மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வந்து அக்னாஸ்டிக்கா நமக்கு வந்து கஸ்டமர் வந்து எதிர்பார்க்கறாங்க. நிறைய என்டர்பிரைஸ் அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து பைத்தான் மாதிரி டெராஃபார்ம் மாதிரி அக்னாஸ்டிக்கான டூல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ 100% வந்து அக்ராஸ் கிளவுட் பிளாட்ஃபார்ம் AWSலயும் கண்டிப்பா போட்டோ 3 தான் வந்து ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே லைக் 60 to 70% வந்து போட்டோ 3 யூஸ் பண்ணி தான் ஆட்டோமேஷன் பண்றாங்க. லேம்டா ஃபங்க்ஷன்லயா இருக்கட்டும், இல்ல அஷூரோடைய ஃபங்க்ஷன்ல இருக்கட்டும், பைத்தானுடைய லைப்ரரிஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, நாங்களும் லேம்டா போட்டோ தான் யூஸ் பண்றோம். ஆமா பாலாஜி. ஸோ